திஸ் இஸ் பாஸ்கரன். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல், பைனரி, ஆக்டல் அண்ட் எக்ஸா டெசிமலோட டேபிள் ஃபார்மேட் நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி வந்து நம்ம அந்த டேபிள் ஃபார்மேட்டை கேல்குலேஷன் மூலிமாவும் ஸோ அப்போ ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டல், எக்ஸா டெசிமல், பைனரி, இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கன்வர்ஷன்ஸ். அப்போ ஒரு டெசிமல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஆக்டலில் கன்வெர்ட் பண்ண போகிறோம், எக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்வர்ஷன் மெத்தட் நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் நம்ம பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டு கன்வெர்ட் த டெசிமல் பைனரி டு ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2ன்றது நம்ம இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா, அப்போ 2வால் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணும்போது அதோட வர வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ 0s ஆர் 1s இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ அந்த டிவைட் வேல்யூவில் வி கெட் த ரிசல்ட். ஓகேவா, ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சராகவும் நம்ம எழுதுவோன்றதை நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ, நெக்ஸ்ட் வந்து ரிமைண்டர் வேல்யூ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆர் 1s இருக்கலான்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காஷன்ஸில் நமக்கு என்னென்னலாம் இருக்கும், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி டு எல்எஸ்பியாக தான் நம்ம ஆன்சர் வந்து நம்ம அதை எடுத்து எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் த 65 பேஸ் 10. அதாவது இப்போ இந்த கொஷினில் பார்த்தாலும் தெரியும். ஓகேவா, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெசிமல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த டெசிமல் இவை எதுக்கு நம்ம ஈக்குவலாக அதாவது கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா பைனரிக்கு பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்றதை உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம், டெமோவை நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகேவா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 65ன்றது வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ 65ன்றதை இங்கே நான் கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் பை 2ஆல் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ 2ஆல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம ஒவ்வொரு வேலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 3 2s ஆர் 6. ஓகே, 6ன்னு இருக்கும்போது ஸோ இந்த பொசிஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிமைண்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா 0ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்போ 3 2s ஆர் 6. ஓகே, ஸோ இந்த இடம் வந்து 0. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 2s ஆர் 4. ஓகேவா, 2 டேபிளில் நமக்கு வந்து 5 வராது. அப்போ என்ன பண்ணுறோம், 2 2s ஆர் 4ன்றதை கொடுக்குறோம். 4ன்னு கொடுக்கும்போது நமக்கு ரிமைண்டர் வேல்யூ என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ அதனால் ரிமைண்டர் வேல்யூ 1ன்றதை நம்ம கொடுக்குறோம். ஸோ ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஓகே, 2ஆல் டிவைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 1 2 is to டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வேல்யூ நமக்கு என்னது 1 இருக்குது. ஓகேவா, 2 டேபிளில் 3 வராது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 1 2 is to ஓகேவா, ரிமைண்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 1ன்னு கொடுத்துருவோம். ஸோ இதை 1ன்னு கொடுக்கும்போது இந்த பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், 12ஆக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து 1 2. ஓகேவா, அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம், 12ன்றது நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 2s ஆர் 12. ஓகேவா, 6 2s ஆர் 12 கொடுத்தோடனே நமக்கு இந்த வேல்யூ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0ன்றது நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிளில் 16 பார்க்குறோம். ஓகே, 8 2s ஆர் 16. ஓகேவா, ஸோ 8 2s ஆர் 16. ஓகே, ஸோ அப்போ 8 2s ஆர் 16. 8 2s ஆர் 16 வரும்போது நமக்கு ரிமைண்டர் வேல்யூ என்னது, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ரிமைண்டர் வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோம், இங்கே 0ன்றது நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே ஐஃபன் போட்டு 0ன்றது நம்ம ரிமைண்டர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 2s ஆர் 8. 2 டேபிளில் 8 வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 2s ஆர் 8. ஸோ 4 2s 8 வந்து ரிமைண்டர் வேல்யூ நம்ம 0ன்றது நம்ம இங்கே கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து 2 டேபிளில் 4 வருமா, வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 2s ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 2 2s ஆர் நம்ம என்ன கொடுக்குறோம், 4 கொடுக்கும்போது நம்ம வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, ரிமைண்டர் வேல்யூ நம்ம 0ன்னு கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ அடுத்து என்ன இருக்குது, 2 டேபிளில் 2 வருமா, வரும். ஓகேவா, 1 2 is 2. ஓகேவா, ஸோ 1 2 is 2 கொடுக்குறோம். ஓகேவா, ரிமைண்டர் வேல்யூ நமக்கு இங்கே 0ன்றது நம்ம இங்கே வந்துடும். ஓகே, ஸோ வி கெட் த ஆன்சர் எடுத்துரும். ஆன்சர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி, அதாவது நம்ம பார்த்துருக்கோம் மோஸ்ட் சிக்னிஃபிகேஷன் பிட் அண்ட் லீஸ்ட் சிக்னிஃபிகேஷன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து தான் நம்ம மேலே வந்து இந்த ஆன்சரை பார்க்கணும். ஸோ எம்எஸ்பி டு எல்எஸ்பி. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்பின்றதை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ எவ்ரி நம்ம வந்து பண்ணும்போது கொடுக்கணுன்றதை சொல்கிறோம். ஸோ அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்பின்றதை நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ எம்எஸ்பின்றதை நீங்கள் இங்கே கொடுத்தணும். ஓகே, ஸோ எம்எஸ்பின்னு கொடுக்கும்போது இப்போ வந்து நம்மளோட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் 65. ஓகே, 65 பேஸ் 10. ஓகே, நீங்கள் எப்பயுமே ஆன்சர் எடுத்து எழுதும்போது நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் என்ன கொஷின் கேட்டிருக்கான்னு பாரு, பேஸ் 10ன்றது நான் கொடுத்துட்டு நம்ம ஆன்சர் கீழே இருந்தால் நம்ம எடுக்கலாம் எம்எஸ்பி டு எல்எஸ்பி. அப்போ 1 0. ஓகேவா, ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா, ஸோ 1 0, ஸோ 0 அகைன் 0 3 4. Okay, 5. Okay, 5 0 1 2 3 4 5 0
1 கொடுத்துட்டு பேஸ் வேல்யூ நம்ம என்னவா கண்டுபிடிச்சிருக்கோம், டெசிமல்லேருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, டெசிமல்லேருந்து டெசிமல் வேல்யூவை 65ன்ற டெசிமல் வேல்யூவை நம்ம என்னவா கண்டுபிடிச்சிருக்கோம்னா பைனரி வேல்யூ எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் இருக்கும். ஸோ அதோட பேஸ் வேல்யூ இங்கே நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா சார், டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், எம்எஸ்பி ஸோ அப்போ கொடுத்துருக்க அந்த வேல்யூ 1 2 3 4 5 0 அண்ட் இது. ஓகேவா, ஸோ அப்போ எம்எஸ்பி டு எல்எஸ்பி வி கெட் த ஆன்சர். ஓகே சார், திஸ் இஸ் எ கன்வர்ஷன்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் டு டெசிமல் டு டெசிமல் டு பைனரின்றதை இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இங்கே என்னென்னா நீங்கள் இங்கே டிவைட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த பொசிஷன் அதுதான் இந்த பொசிஷனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். கொடுத்த உடனே ரிமைண்டர் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம். ரிமைண்டர் வேல்யூ எடுத்து நீங்கள் என்ன இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுருக்கூடாது. ரிமைண்டர் வேல்யூ அங்கேயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது நமக்கு இது என்ன மாறிடும், 12 மாறிடும். ஓகே, 12 மாறும்போது என்னது 6 2 12 ரிமைண்டர் மாறும்போது நமக்கு இங்கே ரிமைண்டர் வேல்யூ 0ன்றது வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே டிவைட் பண்ணும்போதும் சரி, இதை நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போதும் சரி, ஒவ்வொன்றும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். ஓகேவா, ஸோ ஈஸியாக இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னது பேசிக் கேல்குலேஷன்ஸ், ஓகே, அந்த அடிஷன் சப்ராக்ஷன், ஓகே, மல்டிப்ளிகேஷன்ஸ், இதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் அது பண்ணிங்கன்னா நம்ம என்னது இந்த ரிசல்ட் ஆன்சரை வந்து நம்ம ஈஸியாக நம்ம எடுக்க முடியும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா, ஸோ இப்போ இதே ப்ராப்ளத்தை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது a decimal number can be converted sum of power 2. ஓகேவா, ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின்லேயே நமக்கு டு கன்வெர்ட் த டெசிமல் ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2னா நம்ம என்ன பண்ணுவோம், 2ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். இதுவே வந்து என்னது சம் ஆஃப் பவர் மெத்தட். ஓகே, ஸோ சம் ஆஃப் பவர் 2ன்னு கொடுத்தாங்கன்னா பவர் மெத்தட் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் பண்ண போகிறோன்றது சொல்கிறோம். ஸோ இதே ப்ராப்ளம் இதே அவுட்புட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 2ல் வந்து எப்படி நம்ம அந்த அவுட்புட் நம்ம எடுக்கிறோன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தேரி ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 65 கிரேட்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 64ன்றது நம்ம கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. 65 - 64 1ன்றதுக்கு கொடுத்துட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த பிட் வேல்யூ வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, 32 இந்த 32 எப்படி வந்து 16 எப்படி வந்துன்றதை நம்ம ஒவ்வொன்றும் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா நமக்கு எல்லாமே இங்கே சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க. த நெக்ஸ்ட் பவர் ஆஃப் 2ல் இது எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெமோவை நம்ம இங்கே ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஒர்க் பண்ணி பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்க அதே ப்ராப்ளம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 65. ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 65 தான். நம்ம அதே டெசிமல் வேல்யூ தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ எப்பயுமே இந்த ப்ராப்ளம் வந்து சம் ஆஃப் பவர் மெத்தடில் பவர் ஆஃப் 2ல் கொஷின்ஸ் கேட்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து ரஃப்பாக நீங்கள் எழுத வேண்டியது என்னென்னா 2 power 0, 2 power 0, 2 power 1, 2 power 2. ஓகே, ஸோ 2 power 3, 2 power 3, 2 power 4, 2 power 5, ஓகே, 2 power 6. இதுபோல் பவர் வேல்யூஸ் இங்கே எழுதிங்க. 2 power 7 நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ நம்ம அந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதிக்க வேண்டியதான். ஸோ இப்போ இங்கே நம்ம 2 power 0. ஸோ அப்போ எனிதிங் பவர் 0 நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எனிதிங் பவர் 0 1ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 2 power 1 நமக்கு என்ன வரும், 2 power 1 2ன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ 2 power 2 கெட் த 4. ஓகேவா, 4ன்றது நமக்கு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து 2 power 3. ஓகேவா, ஸோ அப்போ வந்து 2 power 3 நமக்கு என்ன கிடைக்கும், 8. ஓகே, 2 power 3 நமக்கு என்னது 8. 2 power 4 என்ன கிடைக்கும், 16. ஓகே, 2 வந்து 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான், அதுதான் பவர். அப்போ 2 power 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, 5 மல்டிப்ளை பண்ணால் 32. ஓகேவா, 32ன்றது கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 power 6. ஓகே, 2 power 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 64. ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வேல்யூ நமக்கு என்னென்ன கொடுத்துருவோம், இப்போ 2 power 7 கொடுத்தோம். ஸோ அதோட வேல்யூஸ் இங்கே எடுத்துக்க வேண்டியதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதுமாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த வேல்யூ நம்ம கொடுத்தோம், இதோட ஹையஸ்ட் வேல்யூ தான் இருக்கும். இப்போ நம்மளோட டெசிமல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 65ன்றதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன எடுக்கிறோன்னா 65. ஓகேவா, 65 base 10 greater than என்ன கொடுத்துருக்கோன்னா 64. ஓகே, நமக்கு இங்கே கிடச்சிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2 power 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 64 இருக்குது. ஸோ 64 base 10ன்றது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ அதை தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 64 மைனஸ், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னது 65 மைனஸ் என்னது 64. ஓகேவா, 65 மைனஸ் 64 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம் 1. ஸோ இதுதான் நமக்கு வந்து இங்கே வந்து மைனஸ் பண்ண இந்த வேல்யூ கிடைக்குது. ஓகேவா, ஸோ இப்போ என்னென்னா நம்ம கான்செப்டே இப்போ நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா, இன்கேஸ் நம்ம கொடுக்குற வேல்யூ மைனஸ் ஆச்சுன்னா, ஓகேவா, பாசிபிள் மைனஸ் வேல்யூ வந்து இப்போ 65, அதாவது 65 மைனஸ் 64. ஓகேவா, மைனஸ் ஆகும், பாசிபிள் ஆகும். ஸோ அப்போ 1ன்றது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பாசிபிள் ஆச்சுன்னா
ஓகேவா? ஸோ பாசிபிள் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இஃப் இட் இஸ் பாசிபிள்னா 1ன்றத நம்ம கொடுக்கணும். இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள், இன்கேஸ் அது பாசிபிள் ஆகலைன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா 0ன்றத நம்ம போடுவோம். ஸோ அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பாசிபிள் இதை வந்து பார்த்தீங்கன்னா பீன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். பாசிபிள்னா வந்து பார்த்தீங்கன்னா 1ன்றதை நம்ம கொடுக்கணும். இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள்னா நம்ம என்ன கொடுக்குறோம், நாட் பாசிபிள் அதாவது என்பின்றதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நாட் பாசிபிள்னா 0ன்றதை நம்ம போடுவோன்றதை சொல்கிறோம். ஓகே, அப்போ 65 base 10 greater than, ஓகேவா? ஸோ 65 greater than 64. அப்போ 65 மைனஸ் 64னா நமக்கு 1ன்னு வந்திருக்கு. அப்போ பாசிபிள் ஆயிருக்கு. பாசிபிள் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், ஸோ 1 எடுத்து கொடுக்க போகிறோன்றதை சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த வேல்யூஸை நான் இங்கே எப்படி நான் இங்கே எழுதுறேன்னா, இப்போ இங்கே நம்ம எழுதியிருக்க இந்த வேல்யூஸ் இங்கே ஒன் பை ஒன்னாக இங்கே எழுதுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன எழுதுறேன்னா 1 2 4 8 16, ஓகே. ஸோ ஸ்பேஸ் பத்தல, அதனால் நான் கீழே எழுதிக்கிறேன் 32 64, ஓகேவா? ஸோ இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே எழுதின வேல்யூவை இங்கே ரஃப்பாக இங்கே போட்டு வச்சுருக்க அந்த வேல்யூவை நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ப்ராப்ளம்ஸில் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், 1 by 1 இந்த ஸ்டெப்ஸ் வேல்யூ நம்ம பண்ணுறோம். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளால் என்ன பண்ண முடியும், 65 மைனஸ் 64, அதாவது வேல்யூஸ் வந்து மைனஸ் வந்து செப்பரேட் பண்ண முடியுதுன்னா வேல்யூ வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோன்னா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள் வந்து 1ன்றதை கொடுக்கணும். இன்கேஸ் நம்மளால் மைனஸ் பண்ண முடியல, அந்த வேல்யூ மைனஸ் பண்ண முடியல, அதை நம்ம என்ன கொடுக்குறோம், 0ன்றதை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம கிடைச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ 1. ஓகேவா? ஸோ 1ன்றது கிடச்சிருக்கு. ஸோ அப்போ என்னது பாசிபிள் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாசிபிள் 1ன்றதை நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ 1ன்றது இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ 1ன்றது கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2. ஓகே, ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 32ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிடைச்ச ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆன்சர் 1, அதாவது 1ன்றது நம்ம கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 1ன்றது பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 32. ஓகேவா? ஸோ அப்போ 1 மைனஸ் 32 பாசிபிளா, அதுதான் கொஷின்ஸ். ஓகே, 1 மைனஸ் 32 பாசிபிளா, பாசிபிள் ஆச்சு. ஓகேவா? 1 மைனஸ் 32 பாசிபிள் கிடையாது. அப்போ பாசிபிள் இல்லைன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், நாட் பாசிபிள் மீன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம், 0. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், 0ன்றதை போடுறோம். ஓகேவா? 0ன்றதை போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது ஸ்டெப் 2ல் அகை என்ன பண்ணுறோம், இந்த 1 இந்த நெக்ஸ்ட் இந்த 0 வந்து போட்டிருக்கோம். இந்த வேல்யூ அப்படி இங்கே இறக்கியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், வேல்யூ பார்க்க போகிறோம், 16 பார்க்க போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், 1 மைனஸ் 16, 1 மைனஸ் 16 பாசிபிளா, 1 மைனஸ் 16 பாசிபிளான்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 1 மைனஸ் 16 நாட் பாசிபிள். அப்போ நாட் பாசிபிள்னா என்ன கொடுக்கணும், 0ன்றதை கொடுக்கணும். அப்போ நான் 0ன்றதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஓகேவா? ஸோ அகைன் என்ன பண்ண போகிறேன், 1 மைனஸ் 8ன்றதை இங்கே கொடுத்துருக்கேன். 1 மைனஸ் 8. ஓகே, 1 மைனஸ் 8 இஸ் அ பாசிபிள், நோ இட் இஸ் எ நாட் பாசிபிள். மைனஸ் பண்ண முடியாது. நாட் பாசிபிள் மீன்ஸ் நம்ம என்ன கொடுக்கணும், 0ன்றது நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ அகெயின் அடுத்த ஸ்டெப்ஸில் இந்த வேல்யூஸ் அப்படியே நம்ம இறக்கிருக்கிறோம். 1 0 8ஓட வேல்யூ என்னது, நாட் பாசிபிள். ஸோ அப்போ என்ன கொடுக்குறோன்னா 0ன்றது இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 0ன்றது நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம், 4. 1 மைனஸ் 4 பாசிபிளா, நோ 1 மைனஸ் 4 நாட் பாசிபிள். ஓகேவா? 1ல் வந்து பண்ணு 4 மைனஸ் பண்ண முடியாது. நாட் பாசிபிள் மீன்ஸ் 0. ஸோ அப்போ 0க்கு அகைன் அதே பொசிஷன் நம்ம இங்கே மேலே கொடுத்த அதே வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், கீழே இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வேல்யூ இங்கே இறக்கிட்டு ஸோ 4ஓட வேல்யூ இங்கே இறக்கியாச்சு. ஓகே, 4ஓட வேல்யூ நாட் பாசிபிள், 0ன்றதை கொடுத்துரும். நெக்ஸ்ட் 1 2 பார்க்குறோம். ஓகேவா? 2 ஓகேவா? 1 மைனஸ் 2. ஓகே, 1 மைனஸ் 2 பாசிபிளா, நோ பாசிபிள் பண்ணாது, மைனஸ் ஆகாது. அப்போ நோ பாசிபிள் மீன்ஸ் வாட், 0. அப்போ அகைன் 1 0 0 0 8 போட்டாச்சு, 4க்கும் 0 போட்டு வந்துடுச்சு. இந்த வேல்யூ இங்கே போட்டாச்சு. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம், 2க்கு நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 0ன்றது போட்டோம். ஓகேவா? இப்போ 2ன்றது 0ன்றது போட்டோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ 1 மைனஸ் 1. ஓகே, 1 மைனஸ் 1 பாசிபிளா, பாசிபிள். 1 மைனஸ் 1 மைனஸ் ஆகுமா, மைனஸ் ஆகும். அப்போ 1 மைனஸ் 1 0. அப்போ இஃப் பாசிபிள், இப்போ பாசிபிள் ஆச்சுன்னா என்னது, பாசிபிள் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்றது இங்கே கிடைக்கும். பாசிபிள்னால் என்ன சொல்லியிருக்கேன், 1. நாட் பாசிபிள்னால் என்ன சொல்லியிருக்கேன், 0ன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ பாசிபிளாக இருக்குது. இப்போ பாசிபிளாக நான் என்ன கொடுத்துருக்கேன், 1ன்றதை கொடுத்துருக்கேன். see here. ஸோ அப்போ we get the result. ஓகேவா? நம்மளோட ரிசல்ட் இங்கே நம்ம கிடச்சிருச்சு. ஸோ அப்போ என்னது 65. ஓகே, ஸோ 65 base 10 equal, ஓகே, 1 0 0 0 0 0 1. ஓகேவா? ஸோ 1 0 0 0 0 0 அண்டு 1 பேஸ்
2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் பவர் 2ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது 1ன்றது நம்ம கொடுத்துருக்கோம். இன்கேஸ் பாசிபிள் ஆகலாம் 0. ஸோ இப்போ இந்த ஆன்சர் வந்து 65 - 64ன்றது நமக்கு வந்துருச்சு. ரிமைண்டிங் வேல்யூ 1 வந்திருக்கு. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஹையஸ்ட் டெசிமல் வேல்யூ இருக்கும்போது மைனஸ் வரும்போது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15 ஆர் அதர்வைஸ் 13 வருதுன்னா, ஸோ அந்த 30 வேல்யூவில் என்னது நம்ம இங்கே கொடுத்துருக்க அந்த வேல்யூ ஒவ்வொன்றும் மைனஸ் பண்ண முடியுதா, பாசிபிள் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். பாசிபிள் ஆச்சுன்னா நமக்கு என்னது 1. ஓகேவா? பாசிபிள் ஆகலைன்னா 0. பட் மைனஸ் ஆன்சர் என்ன வந்ததோ அந்த ஆன்சரை வச்சு ஒவ்வொரு வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணிகிட்டே வரோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு பொசிஷன்லையும் இந்த 0101 அடுத்து 132க்கு ஓகே. த நெக்ஸ்ட் 1 அது வந்து பார்த்திங்கன்னா என்னது 116 இந்த இது கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து 18 இங்கே அதுமாரி பண்ணுறோம். ஓகே. ஸோ அதுமாரி ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேல்யூஸ் அப்படியே என்னது கீழே இறக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 - 1 0ன்றது கிடச்சிச்சு. ஸோ வி கெட் த அவுட்புட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் பவர் 2ன்றதை இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை புக் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. 1 2 4 8 16 32 அண்டு வந்து பார்த்தீங்கன்னா 64ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே அந்த வேல்யூ எப்படி கொடுத்தோம், 2/0 2/1 2/2 2/3 2/4 2/5 2/6 2/7 2/8 2/9 2/10 ஸோ அப் டு மட்டும் போயிட்டே இருக்கலாம். நம்ம கொடுத்துருக்குற அந்த டெசிமல் வேல்யூ என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? கொடுத்த வேல்யூ நம்ம கொடுக்கலான்றது சொல்லலாம். ஸோ வி கெட் த ஃபைனல் ஆன்சர் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன்ஸ். ஓகே. ஸோ அப்போ டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெசிமல் டு பைனரி வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 2ஆல் டிவைட் பண்ணோம். ஆக்டல்னு சொல்லும்போது நம்ம எதால் டிவைட் பண்ண போகிறோம், 8. எதனால் 8 நம்ம டிவைட் பண்ண போகிறோம்னா ஆக்டலோட பேஸ் வேல்யூ என்னது 8. ஓகேவா? ஸோ அப்போ 8ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ 8ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 65ன்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 65 சொல்லும்போது 8 8 64. ஓகேவா? 64னும் போது ரிமைண்டர் வேல்யூ 1. அப்போ 101. ஓகேவா? ஸோ வி கெட் த வேல்யூஸ் 101 பேஸ் 8. ஓகேவா? ஆக்டலோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன், அதாவது டெசிமல் டு எக்ஸா டெசிமல். இப்போ வந்து டெசிமல் வந்து எக்ஸா டெசிமல். அப்போ எக்ஸா டெசிமலோட பேஸ் வேல்யூ என்னது 16. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து ஞாபகம் இருக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு பேஸ் வேல்யூ நமக்கு தெரியணும். டெசிமல், எக்ஸா டெசிமல், ஆக்டல். த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி. இதோட பேஸ் வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸ் 1 by 1 நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்போ டெசிமல் டு எக்ஸா டெசிமல். அப்போ எக்ஸா டெசிமலோட பேஸ் வேல்யூ 16. அப்போ 16 சொல்லும்போது இங்கே நமக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா 31ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. டெசிமல் வேல்யூ 31, ஏன்னா பேஸ் 10 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்ன்றது எக்ஸா டெசிமல். இப்போ வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 31. ஸோ அப்போ 116ன்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ கொடுக்கும்போது நம்ம வந்து பண்ணி என்னதை டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ வந்து பார்த்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வேல்யூ நமக்கு 15 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 15 இருக்கும்போது ஸோ இந்த பொசிஷன், அதாவது இந்த பொசிஷனை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ 15ன்றது நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா 115, அதாவது 115ன்றது நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 115ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷன், ஓகேவா? அதாவது நம்ம டேபிள் பார்க்கணும். டேபிளில் நம்ம ஆல்ரெடி நம்ம டேபிள் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 15ஓட பொசிஷன் வந்து எக்ஸாடெசிமல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அப்போ 15ஓட என்னது பொசிஷன் வந்து பார்க்கணும், டெசிமல் பொசிஷன் பார்க்கணும். ஸோ அப்போ 15 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ன்றது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அவுட்புட் எப்படி எடுத்து எழுதணும்னா, வி ஹாவ் டு ரைட் த அவுட்புட். ஓகே. 16 அதுக்கு ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்து 31. இங்கே கொஸ்டின் தப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க. 31 பேஸ் 10 ஈக்குவல் டு 1 வாட் எஃப்ன்றதை கொடுத்துருவோம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் அப்படியே ரிமைண்டர் வேல்யூ எடுத்து இங்கே எழுதிடக்கூடாது. ஏன்னா இது எக்ஸா டெசிமல். இன்கேஸ் 9 வரைக்கும்னா ஓகேவா? 10ன்னு வந்து அது ஏன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இன்கேஸ் இங்கே 10ன்னு நமக்கு வருதுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், 10ன்னு யூஸ் பண்ணால் அங்கே என்ன பண்ணுவோம், ஏன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோன்றதை சொல்கிறோம். ஓகேவா? ஏயோட பொசிஷன். ஓகேவா? ஸோ அப்போ 115, அதாவது 1F பேஸ் 16ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் டு எக்ஸா டெசிமல்ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நான் இப்போ சொன்னேன், இந்த டேபிள், அந்த டேபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம என்னது இந்த ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுன்றதை சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.